சைனாவோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 9,50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இவ்வளோ பெரிய இடம் வச்சிருக்க சைனா இந்த குட்டி தீவுக்காக சண்டை போடுறது ஏன்? இதனால பல ஆயிரம் மக்கள் செத்தாலும் இந்த தீவு அவங்க அடையணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Even more support for Taiwanese independence. China! No! Say yes to Taiwan! We are an independent country. We have the military and we have elections. இப்போ சைனா, அமெரிக்கா, தாய்வான் இந்த 3 நாடும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி. அமெரிக்காவுக்கு சைனாவை பிடிக்கும், சைனாவுக்கு தாய்வானை பிடிக்கும், தாய்வானுக்கு அமெரிக்கா பிடிக்கும். ஆனா இந்த ஒரு குட்டி தீவுக்காக சைனாவே பகச்சிக்கிற அளவுக்கு அமெரிக்காவுக்கு இதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தாய்வானுக்கும் சைனாவுக்கும் இருக்க ரிலேஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தாய்வானை காலனைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா 1600 டச்சு தான். ஆனா இவங்க அடுத்த ஒரு 40-50 வருஷத்துல கிங் டைனாசிட்டின்னு சைனால இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த இடத்த தோத்துட்டாங்க. ஆனா இந்த ஒரு சின்ன இடத்துக்காக அந்த காலத்திலேயே சைனா எதுக்கு சண்டை போட்டாங்கன்னா, இப்ப சைனால நம்ம ஊர்ல பாங்கு, கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருள் இருக்குல்ல, அந்த டைம்ல அவங்க ஊர்ல பெருசா இந்த போதைப் பொருள் எதுனா ஓபியம்னு சொல்லப்படுறது. இந்த ஓபியம் இந்தியா இந்த மாதிரி வேற வேற ஊர்ல இருந்து தயாரிச்சுதான் சைனாக்கு போகுமே தவிர சைனால இதை தயாரிக்க முடியாது. இப்போ மேப்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் சின்னதா இருக்குல்ல, இதுதான் தாய்வானு. இந்த இடத்துல யார் போர்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இப்ப ட்ரேட் பண்ணும்போது சைனா கூட ஈஸியா பொருளை ஏற்றுமதி பண்ண இறக்குமதி பண்ண இந்த இடம் இருக்கும். இதனாலதான் அந்த காலத்துல நிறைய பேரு இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ண விருப்பப்பட்டாங்க. இந்த கிங் எம்பையர் இருக்காங்கல்ல சைனாவை சேர்ந்தவங்க, அவங்க தாய்வானை கண்ட்ரோல் பண்ணாலும் ஆனா சைனாக்குள்ள வர்ற ஓபியம் வந்துகிட்டு தான் இருந்தது. எப்படின்னா அவங்க ட்ரேட் அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, தாய்வான்ல இருக்க மக்கள்னு இல்ல, சைனால இருக்க மக்கள்னு இல்ல, எல்லாருமே அந்த ஓபியத்துக்கு அதிகமா அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை, அது இல்லாத மக்கள் வேலைக்கு போகல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததும் சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதான் போதும், இதுக்கப்புறம் நம்ம இந்த இது தேவையில்ல, இதை ஃபுல்லா பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்றாங்க. இந்த பேன் பண்ணதுனால யாருக்கு நஷ்டம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓபியத்தை இந்தியால இருந்து இந்த ஊருக்கு கொண்டுட்டு வந்தது யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க. அதனால பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வருமானம் கம்மியாயிடுச்சா, உடனே அவங்க சைனா மேல ஒரு வார் தொடுக்குறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சைனா அவ்வளவு பெரிய டிஃபென்ஸ் எல்லாம் வச்சில்ல. ஆனா பிரிட்டிஷ் கப்பல் அப்பயே நம்ம இந்தியாவுக்குலாம் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி கப்பல்ல போயிட்டு சைனாவை அட்டாக் பண்ணி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஓபியம், டீ, சில்க் இந்த ட்ரேடு எல்லாத்துலயும் சைனால போகுதுன்னா அதுக்கு முன்னுரிமை பிரிட்டிஷுக்கு தான் தரணும், அப்பதான் நாங்க அது மாதிரி மேலும் அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இதை தொடர்ந்து இது ஒரு 20 வருஷத்துக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்து 1945 என்ன நடக்குதுன்னா, சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு வார் வருது. அதுல பாத்தீங்கன்னா சைனா தோத்து போயிடுறாங்க. ஜப்பான் ஜெயிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, ஃபுல் சைனாவையும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல, அதனால அவங்க இந்த கடலோர பகுதியில இருக்கிற ஏரியாவா கண்ட்ரோல் பண்ண, நம்ம கடல்ல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைச்சு தாய்வானை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. வேர்ல்டு வார் 2ல ஜப்பான் தோத்த உடனே இந்த தாய்வான் திருப்பி யார் கண்ட்ரோல்லையும் இல்லாம போகுது. உடனே பாத்தீங்கன்னா சைனா அதையும் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. அந்த டைம்ல சைனாவை ஆட்சி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சைங் கை ஷேக் அப்படின்றவர் தான். இவர் என்னன்னா மிலிட்ரி ரூல்ல சைனால நடந்துகிட்டு இருக்கு. மிலிட்ரி ரூல்னா என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கறோம்ல, இப்ப தண்ணி வரலன்னா நீங்க உங்க எம்எல்ஏவையோ இல்ல கவுன்சிலரையோ கேட்க முடியுதுல்ல. ஆனா மிலிட்ரி ரூல்ல அப்படி கேட்கவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்த் கொரியால நடக்குது இல்ல, முடி இப்படிதான் வெட்டணும், இந்த 4 ஹேர் ஸ்டைல்னா அதுலதான் வெட்டணும்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரிதான் இங்க நடக்கிற எதையுமே நீங்க கவர்மெண்ட்ல கேள்வி கேட்க முடியாதுன்னு இருந்தது. ஆனா சைனா ஏற்கனவே வேர்ல்டு வார் 2ல கலந்துகிட்டாங்கல்ல, அப்போ மத்த நாட்டுலாம் ஜனநாயகம் எப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்லயும் ஜனநாயகம் வேணும்னுட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அது யார் லீடர்னு பாத்தீங்கன்னா மாவ் அப்படின்ற ஒரு லீடர்ஷிப்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சண்டை நடக்குது. இதுல சைனா கவர்மெண்ட் தோத்து போயிடுது. இப்படி இந்த வாரில தோத்த உடனே அங்க சியாங் அந்த மிலிட்டரி லீடரா இருந்தாருல, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 15 லட்சம் மக்களையும் அவருக்கு சப்போர்ட்டா இருந்த மக்களையும் அவரும் அங்க சைனாவை விட்டுட்டு இந்த தாய்வானுக்கு போயிடுறாங்க. எப்படின்னா அவங்க ஒரு சேஃப்டிக்காக போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ரிபப்ளிக் ஆஃப் சைனா ROC அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இங்க மா இருந்தாருல, ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வச்சு ஜெயிச்சாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ஒரிஜினல் சைனா, பீப்புள் ரிபப்ளிக் ஆஃப் சைனா, இந்த ஃபுல் ஏரியா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா வேர்ல்டு வார் 2ல அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷுக்கும் சப்போர்ட் பண்ணது யாரு? சைனால இருந்து இந்த சியாங் தானே. அதனால அவங்க எல்லாம் இவருக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்கன்னா, இப்ப UN செக்யூரிட்டி கவுன்சில்ல யாரு இந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு இருக்குல்ல,
அப்படி பண்ணும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாய்வான்ல இருக்க சைனா தான் ஒரிஜினல் சைனா அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல சீட்டே வந்து இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்படி இவ்வளோ பெரிய இடம் வச்சிருக்க நமக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல, இந்த குட்டி ஊர்ல இருக்க இந்த சியாங்குக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது. அதனால மாவு என்ன முடிவு பண்றாருன்னா, இந்த தாய்வான் மேல ஃபுல்லா அட்டாக் பண்ணுவோம், அட்டாக் பண்ணி அதை ஃபுல்லா நம்ம சைனாக்குள்ளே கொண்டுட்டு வந்தாதான் அந்த ரெப்ரசன்டேஷன் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கொரியா வார் வந்துருச்சு. அதாவது நார்த் கொரியா சவுத் கொரியா டிவைட் ஆச்சு இல்ல, இந்த வார் இந்த டைம்ல தான் நடக்குது. உடனே அமெரிக்கா என்ன முடிவு பண்றாங்கன்னா, இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடக்குது, இப்போ நம்ம அந்த இடத்துல பூந்து யாருன்னா ஒரு சப்போர்ட் வச்சு நம்ம கப்பலையோ நம்ம போர்ஷிப் எல்லாம் அங்க நிறுத்திட்டோம்னா நமக்கு இந்த ரீஜியன்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்காக தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா மாவோட இந்த எல்லா சைனாவையும் ஒன்னாக்குற ஐடியா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா 1971ல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த கோல்டு வார்ல அமெரிக்காவுக்கு சைனாவோட சப்போர்ட் தேவைப்பட்டது. உடனே அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, தாய்வானை கழட்டி விட்டுட்டு சைனா கூட சேர்ந்துக்கிட்டு இதுதான் சைனா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல தாய்வானை தான் சைனாவா கன்சிடர் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு நிறைய நாடு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா மாத்த முடியல. உடனே சைனா என்ன பண்றாங்க, நாங்க தான் ஒரிஜினல் சைனா நீங்க அறிவிக்கணும் செக்யூரிட்டி கவுன்சில்ல, எங்களுக்கான சீட்டு கிடைச்சா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் வாரலன்னு சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஐநா சபையில புஷ் பண்ணி இதுதான் சைனா, இதை தான் நாங்கள் கன்சிடர் பண்றோம்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எம்பசி இருக்குள்ள ஒரு கவர்மெண்ட் எம்பசி, இது எல்லாத்தையுமே அவங்க தாய்வான்ல இருந்து சைனாக்கு மெயின்லேண்டுக்கு மாத்திடுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா தாய்வான்ல என்ன சொல்றாங்கன்னா, சரி இவங்களை ஒரு சப்போர்ட்டா நம்பி இருந்தோம், இவங்க இப்படி கை விட்டுட்டாங்க, சரி நம்ம இனிமேட்டு யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல, நம்ம ஊர்ல நம்ம எக்கனாமியை டெவலப் பண்ண நம்மளே ஒரு கண்ட்ரோல்ல இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த ஊர்ல ஏற்கனவே இந்த மார்ஷல் ரூல் சொன்னோம்ல, அதாவது மிலிட்ரி ரூல் இருந்ததுன்னு, அதனால பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் கூட வேலை செய்ய சொல்லுவாங்க. இப்படியே டெவலப் பண்ணி அந்த நாட்டோட எக்கனாமியை நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது 1975ல மாவு செத்து போயிடுறாரு. அடுத்த ஒரு வருஷத்துல அந்த சியாங்கு செத்து போயிடுறாரு. இதனால பாத்தீங்கன்னா 2 நாட்டிலயும் புது புது லீடர் வராங்க. அவங்க இந்த அளவுக்கு இதை சேர்க்கணும் பிரிக்கணும்னு பிரச்சனையை எடுத்துக்காம 2 நாடும் ஒத்துமையா இருந்து ட்ரேட் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால என்னென்ன பண்றாங்கன்னா, சைனாவும் தாய்வானும் ட்ரேட் பண்ணிக்கலாம், நீங்க இங்க இருக்கிற உங்க ஊருக்காரங்களை போய் பாத்துக்கலாம், அது மட்டும் இல்லாம பிளைட்டு கப்பல்னு எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் நம்ம ஊருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா தாய்வானை சேர்ந்தவங்க நிறைய பேர் சைனால போய் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா தாய்வான்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிலிட்ரி ரூல் நமக்கு தேவையில்ல, இதுக்கப்புறம் நமக்கும் ஒரு ஜனநாயகம் வேணும், எலெக்ஷன் முறையில பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்போம்னு சொல்றாங்க. 1991ல லீ துங் ஹே அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் தாய்வான்லயே பிறந்து வளர்ந்த பிரசிடென்ட் ஆகுறாங்க. அதாவது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சைனால பிறந்து தாய்வானுக்கு வந்தவங்க தானே, அவங்க தான் லீடரா இருந்தாங்க. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா தாய்வான்லயே பிறந்த ஒரு ஆளு தாய்வானுக்கு பிரசிடென்ட் ஆகுறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷம் மக்களுக்கு நிறைய நல்லது பண்றாங்க. அதனால இவங்களுக்கு பாப்புலாரிட்டி தாய்வான்ல அதிகமாகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட கொள்கையா என்ன சொல்றாங்கன்னா, தாய்வானுக்கு தனியா ஒரு சுதந்திரம் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. For people in Taiwan and for most of the world, Taiwan is an independent country. But as far as the Chinese government is concerned, Taiwan is a renegade province which must be reunified with China. இது இன்னும் பிரச்சனை ஆயிடுன்ட்டு அடுத்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல சைனா என்ன பண்றாங்கன்னா, நிறைய ராக்கெட் விட்டு மிசைல் எல்லாம் விட்டு இந்த தாய்வானை அட்டாக் பண்றாங்க. இப்போ யூஎஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஏரியால நம்ம திருப்பி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அமெரிக்கா கண்ட்ரோலுக்குன்னா நமக்கு ஒரு இடம் தேவை, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சைனாவை விட்டுட்டு இப்ப தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. I think it is a very bad mistake on their part to put the impact area so near to Taiwan. I deplore that decision on their part. இப்படி அமெரிக்காவோட சப்போர்ட் கிடைச்ச உடனே தாய்வான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அப்ப சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இன்னும் பெருசா யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதனால சைனா வந்து 2005ல ஒரு புது லாவே பாஸ் பண்றாங்க, ஆன்டி செஷன் லா அப்படின்னு. 从而也使我们坚定的反对台独分裂的这样一种立场上升为国家的意志。 இதுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இதுக்கப்புறம் தாய்வான்ல இருக்கவங்க இண்டிபெண்டன்ஸ் வேணும்னாலும் இல்ல சைனா விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னாலும் நாங்க மிலிட்ரி விட்டு கூட அட்டாக் பண்ணி சைனாவை எங்க கூட சேர்த்துக்குவோம் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க.
இந்த சமயத்துல சைனாக்கு ஃபேவரா இருக்க மாதிரி ஒரு கவர்மெண்ட்டும் தாய்வான்ல மாறிடுச்சு. இதனால என்னன்னா 2 கண்ட்ரியும் எதுவும் பிரச்சனை வேணாம், சுமூகமா அப்படியே கொஞ்ச நாளைக்கு போலான்ற மாதிரி இவங்களும் இண்டிபெண்டன்ஸ் கேட்கல, அவங்களும் எதுவும் ப்ரெஷர் போடாம இருக்காங்க. 2014 இந்த கவர்மெண்ட்டும் சைனாவும் ஒரு ட்ரேடுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இப்போ அங்க யூத் இருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20-30 வருஷத்துல தான் பிறந்திருப்பாங்க. அப்பனா அவங்க தாய்வான்லயே பிறந்தவங்க தான். அவங்களுக்கு அவங்க பூர்வீகம் சைனான்ற இதெல்லாம் தெரியாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரேட் அக்ரிமெண்ட்ல எதுவுமே தெளிவா எங்களுக்கு தெரியல, இதுல ஏதோ கோல்மால் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு பிரச்சனையாக உருவாக்குறாங்க. அந்த ப்ரொட்டஸ்டுக்கு பேர் என்னன்னா இந்த சன்ஃபிளவர் மூவ்மெண்ட். அடுத்து வந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சுதந்திரம் வேணும்னு ஒரு கட்சி இருந்ததுல, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அவங்க ஜெயிச்ச உடனே இந்த மாதிரி சைனா வந்து ஓவரா ப்ரெஷர் எல்லாம் போடக்கூடாது, எங்களுக்கு தனி நாடு வேணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. இப்போதான் தாய்வானுக்கு நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. உடனே இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த சைனா இவங்க மேல இருந்த ட்ரேட் ப்ரெஷர் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறாங்க, எக்கனாமிக்கலா பொலிட்டிக்கலா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இவங்க ஊருக்கு கப்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பாம்பு போடுறது, இல்லை இவங்க மிலிட்டரி கப்பல் சுத்திக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த வீடியோ தர லிங்க் கீழே இருக்கும், நீங்க போய் பாருங்க. இதுல என்னன்னா, இப்போ ஒரு டிராபிக்கல் ஃப்ரூட்டு, இப்ப தாய்வான்ல இப்போ ஒரு கொய்யாக்கா காய்க்குதுன்னா அது சைனால காய்க்காது, சரிங்களா? அப்போ தாய்வான்ல அந்த கொய்யாக்காவை தயாரிச்சு அதை சைனாக்கு ஒரு நல்ல விலைக்கு வித்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உடனே சைனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கொய்யாக்காவை சைனால வாங்கக்கூடாது, தாய்வான்ல இருந்து தயாரிச்சதுன்னு சொல்றாங்க. அப்போ அவன் அதை எங்க விற்க முடியும்னா இந்தோனேஷியா, இந்தியா, இந்த நாட்டுல தான் விற்கணும். ஆனா இந்தோனேஷியா, இந்தியால எல்லாரையுமே இந்த கொய்யாக்கா ஃப்ரீயா ஈஸியா காய்க்கும். அதனால இவங்க அந்த விலைக்கு வாங்க மாட்டாங்க, கம்மி விலைக்கு தான் வாங்குவாங்க. இதனால தாய்வான் மக்கள் பெருசா பாதிக்கப்படுறாங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கும், நீங்க போய் பாருங்க, நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஆனா இவ்வளோ பிரச்சனை இருக்கு இந்த தாய்வானுக்கு, சைனாவை பக்கச்சுக்கிற அளவுக்கு அமெரிக்காவுக்கு என்ன தேவை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா பசிபிக் ஓஷன் இருக்குல்ல, இதுல இருக்க எல்லா தீவுலையும் சைனாவோட போர்ட் இருக்கு. அப்போ எதனா ஒரு பிரச்சனைனா சைனா தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வேர்ல்டுலே செமிகண்டக்டர், நம்ம செல்போனு, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்துலையும் யூஸ் பண்றோம்ல இந்த சிப்பு, இதை 100% 90% யார் தயாரிக்கிறாங்கன்னா தாய்வான் தான். இப்ப நீங்க நாசால இருந்தோ இஸ்ரோல இருந்தோ ஒரு ராக்கெட் போனோம்னா கூட அதுக்கு தேவைப்படுற சிப்பு தாய்வான்ல இருந்து தான் வரும். இப்போ அந்த 90% சிப்பு வரலன்னா உலகத்துல நடக்கிற எல்லா ப்ரொடக்ஷனுமே இதனால ஸ்டால் ஆயிடும். இதனாலதான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தாய்வானுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம முன்னாடி நியூஸ்ல கூட ஒரு வாட்டி பார்த்தல, எக்ஸாம்பிளுக்கு ஐபோன் இந்தியால தயாரிக்கிறாங்க தாய்வான் கம்பெனி. ஏன்னா இப்ப தாய்வான் வந்து சைனால இருந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எடுத்து வேற வேற ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்தரா என்ன நியூஸ் வருதுன்னு நான் டெய்லி அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம சைனாக்கு இந்த தாய்வான் ஏன் இவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இல்லை என்ன டவுட்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.